ஹலோ நண்பர்களே, சோபாவை பற்றி சொல்ல போகிறேன். சோபானா என்ன? ஒரு சோபாங்கிறது கிட்டத்தட்ட 1500 ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய நாலேஜ் தெரிஞ்சு 1,50,000 லட்சம் வரைக்கும் இருக்குது. இன்னும் பெரிய நாலேஜ் பெற்றோம்னா 1,50,000 7 லட்சம் வரைக்கும் இருக்குது. சரி, எல்லாருமே உட்கார்ற போகிற சோபா தானே. ஆடிக்காரும் காரு தான், அம்பாசடர் காரும் காரு தான். ஏன்னா அதிகமாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? கரெக்டுங்க. ஒரு சோபாங்கிறது தரையிலேருந்து இவ்வளோ ஹைட் இருக்கணும். அந்த ஹைட்லேருந்து பிரெத் இவ்வளோ இருக்கணும். பிரெத்துலேருந்து பேக் இவ்வளோ இருக்கணும். இந்த பேக்கை எடுத்துட்டிங்கன்னா 4 ஸ்டெப்பு கணக்கு போடுறோம். ஃபுல் ஹெட் ரெஸ்ட்டு, ஆஃப் ஹெட் ரெஸ்ட்டு, ஃபுல் ஷோல்ட்ரு, ஆஃப் ஷோல்ட்ரு. ஸோ இதுதான் சோபாவுடைய அமைப்பு. இந்த ஆஃப் ஷோல்ட்ரு வரும்போது சோபா ஸ்ட்ரைட்டிங்காக இருக்கும். ஃபுல் ஷோல்டர் இருக்கும்போது கொஞ்சம் வளையும். ஆஃப் கட் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வளையும். ஃபுல் கட் இருக்கும்போது இன்னும் வளைஞ்சிடும். ஸோ அந்த சோபாவுடைய மாடல்கள் மாறுது. அதே மாதிரி இந்த சோபாவுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 வகையான மெட்டீரியல் ஆதாரப்பூர்வமாக யூஸ் பண்ணுறாங்க. தர்மாக்கோல் லோவில் இருந்து ரெக்ரான் ஐ வரைக்கும் சூப்பர் சாஃப்ட்டு, மெமரி ஃபோமு, இப்படி மெட்டீரியல் வித்தியாசங்கள் வருது. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிளாத்து சாதாரண ஒரு 50 ரூபா கிளாத்தில் இருந்து ஸோ 500 கிளாத்து வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வீடியோக்குள்ளே சொல்லுவாங்க, நாங்கள் 4000 ரூபாய்க்கு சோபா கொடுக்குறோம், 5000 ரூபாய்க்கு சோபா கொடுக்குறோம்னா அதை ரைட்டாக தப்பான ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற விளக்கம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன பொருட்களை வாங்கி அசம்பிளிங் பண்ணி அது ஒரு அடக்கம் வச்சு ஒரு லாபம் வச்சு விற்கிறது தான் தொழில். லாபம் இல்லாமல் விற்றா அவங்க தொழில் பண்ண முடியாது. ஒன்று அவங்க கணக்கு தெரியாதவங்களாக இருக்கணும், இல்லை ஏதாவது குழப்பறதுக்காக இருக்கணும். இதுதான் நிச்சயம். சரி, இப்போது சோபாவுக்குள்ளே வருவோம். சோபானா எப்படி இருக்கணும்? அது தரையிலேருந்து இவ்வளோ ஹைட் இருக்கணும். அது வெயிட்டு தாங்குற அளவுக்கு கட்டை கொடுக்கணும். அது தேக்க மரமாக இருந்தாலும் சரி, சில்வர் வுட்டாக இருந்தாலும் சரி, காட்டு மரமாக இருந்தாலும் இவ்வளோ திக்னஸ் கொடுக்கணும். பெரும்பாலும் இந்த காம்படிஷன் உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, விலை கம்மியாக விற்கிறேன்னு சொல்லி ரா மெட்டீரியலை குறைச்சிருக்காங்க. இதை பற்றி நான் விளக்க போனோன்னா அது வீடியோவில் 1 மணி நேரம் போகும். ஸோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இப்படி வுட்டில், ஃபோமில் டிஃப்ரென்ஸாக வச்சு உருவாக்குறது தான் ஒரு சோப்பு. இப்போது ஐஎஸ்ஓங்கிறது ஒரு கவர்மெண்ட்டு என்னென்ன ஆதாரம் இருந்தால் கொடுக்குறது. நான் கொடுக்குற ஐஎஸ்ஓங்கிறது முதல்ல நான் சேல்ஸ்லேயும் இருந்திருக்கேன், சர்வீஸ்லேயும் இருக்கிறேன். அப்போ ஒரு சோபா இப்படி இருந்தால் இந்த மாதிரி சோபா விற்கிற கடைக்கு நம்ம ஐஎஸ்ஓ கொடுக்கலாம். அதை என்னுடைய ஐஎஸ்ஓ, கவர்மெண்ட் ஐஎஸ்ஓ இல்லை, அந்த ஐஎஸ்ஓ இந்த கடைகளுக்கு கொடுக்க போகிறேன். அந்த கடையை பற்றி சொல்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இப்போது ஒரு நல்ல சோபா எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் எனக்கு ரெக்கமெண்டேஷன் 4 கடை இருக்குது. ஒன்று பாடியில் சுபாஷ் ஸ்டோர், அது தாய் வீடு மாதிரி. இன்னொன்று அம்சிகர பச்சைப்பாஸ் காலேஜுக்கு எய்த்தாப்பில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வாசனா ஸ்டோர்னு பெரிய கடை இருக்குது. ஸோ கேரண்டியான கடை, நல்ல பொருள் விற்கிறாங்க. இதை விட்டால் வண்ணாரப்பேட்டையில் நிதில் என்கோன்னு ஒரு பெரிய கடை இருக்குது. அவங்க கேரண்டி நல்ல குவாலிட்டியாக விற்கிறாங்க. அப்புறம் அண்ணா நகர் நொளம்பூரில் முருகன் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் நல்ல குவாலிட்டியாக விற்கிறாங்க. இந்த கடையில் வாங்கின சோபாக்கள் ஏதாவது ரிப்பேர்னாலும் கேரண்டர் என் நம்பர் கொடுப்பாங்க. நான் 6 வருஷமாக வீடுகளில் வந்து செய்து கொடுத்துட்ருக்கேன். எது இருந்தாலும் பொறுப்பு அவங்களுக்கு கேரண்டி கொடுப்பாங்க, நானும் செய்து கொடுத்துட்ருக்கேன். இதில் பெட்டு, சோபா, ஸ்க்ரீனு, ரிவால்விங் சேர், ரெக்லைனர் சேர், எல்லா டைப் சோபாவும் பண்ணிகிட்ருக்கேன். கடவுள் கிருபையால் பிஸியாகவே போயிட்டுருக்கோம். அல்லேலூயா, ஆமென். இந்த சோபா பழைய சோபாவாக என்கிட்ட வந்துச்சு. ஆக்சுவலி இந்த சோபாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வுட்டு தான் இருக்கும். அந்த வுட்டுகள் சில டைமில் பார்த்து வெடிப்பு விட்டுருந்துச்சு. அப்போ என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அதுக்கு ஃபோம் வச்சு அதே கிளாத்தில் போட்டு பட்டன் போட்டு சீட்டிங்காக பண்ணி கொடுத்துட்டோம். நல்லா இருக்குதுங்களா? ஓகே, ஆமென்.